ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சிறுவர்களுக்காக சாஸ்திரம் என்ற இந்த தொடரிலே ஸ்கூல் போகிறவர்கள், ஏன் காலேஜ் போகிறவர்கள், அவர்களுக்கு சாஸ்திர படிப்பானது எப்படி உதவும் என்பதை காண்பிக்க சின்ன சின்ன வீடியோஸ், 10-15 நிமிஷம் கொண்ட வீடியோஸ், தர்க்கம், மீமாம்சா இந்த 2 சாஸ்திரங்களில் வெளியிடப்படும். இந்த 2 சாஸ்திரத்தினுடைய அடிப்படை ஆரம்பித்து கொஞ்சம் ஆழமான அம்சங்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு ஆழமான அம்சங்கள். ஒருவேளை காலேஜ் படிக்கிற பசங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் காண்பித்தார்களே என்றால் இன்னமுமே ஆழமான விஷயங்களை பார்க்கலாம். இப்பொழுதைக்கு ஸ்ரீஹரி என்ற பையனை சுட்டி தான் இந்த கிளாஸ் ஆனது தொடங்கப்பட இருக்கிறது. நேரில் தான் இந்த மாதிரி கிளாஸ், தர்க்கத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஆரம்பித்து மீமாம்சா கான்செப்ட்ஸ் இது எல்லாமே ஸ்ரீஹரியை உத்தேசித்து இந்த கிளாஸ் ஆனது எடுக்கப்படும். அந்த வீடியோஸ் ஆனது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடப்படும். நேரில் வந்து கேட்கணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்தது என்றால் கண்டிப்பாக மோஸ்ட் வெல்கம், கண்டிப்பாக வரலாம். யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸை பார்த்து நிறைய பேருக்கு ஆசை வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சந்தேகங்கள் ஏற்பட அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும், இல்லாட்டி இன்னுமே ஆழமாக கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது என்றால், நிறைய பேருக்கு இருந்தது என்றால், அப்போது ஆன்லைன் கிளாஸ் பற்றி கூட யோசிக்கலாம். இந்த சாஸ்திர படிப்பானது எப்படி பயன்படும்? இதற்கு முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, சம்பிரதாய படிப்பு தான் பயன். சாஸ்திரத்தை நன்றாக அறிந்தோமே என்றால் அப்போ சம்பிரதாய கிரந்தங்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், அதற்குண்டான வியாக்கியானங்கள், அதையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த சாஸ்திர படிப்பானது பயன்படும். அதில் சந்தேகமே கிடையாது. அந்த பயனை பற்றி சற்றே மேலே விளக்கிறேன். அதற்கு முன்னாடி, சம்பிரதாய படிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, இவர்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், ஏன் ப்ரொஃபஷன், இதிலெல்லாம் கூட சாஸ்திரமானது நன்றாக பயன்படும் என்பதை சற்று காட்டுறேன். அடியேன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் இன்ஜினியரிங் பண்ணேன். ஸ்கூலில் நல்லா படித்தேன், கடுமையாக தான் படித்தேன். நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே கடுமையாக படித்தேன். நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சிது. அதற்கு பிறகு நல்ல வேலையும் கிடைச்சிது. ஒரு கோர் கம்பெனியில் டிவைஸ் டிரைவர் ப்ரோக்ராமராக தான், கர்னல் ப்ரோக்ராமராக நான் வேலை பார்த்தேன். ஸ்கூலில் படிக்கும் பொழுது நல்லா மார்க் வாங்க வேண்டும் அப்படின்ற மென்டாலிட்டியோட படித்தேனே ஒழிய, ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோடவோ, அந்த விஷயத்தை கற்றுக்கும் பொழுது ஏன் இப்படி சொல்லணும், ஏன் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற ஆராய்ச்சி திறமையோ, இந்த மாதிரி ஒரு வியூவோட படிக்காமல் மார்க் வாங்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியோட மட்டுமே படித்தேன். காலேஜில் நல்ல காலேஜில் இடம் கிடச்சிருந்தாலும் கூட நான் காலேஜில் அவ்வளோவா படிக்கலை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் எனக்கு பகவத் விஷயத்தில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வர, எனக்கு காலேஜ் போகிற எப்படி போச்சு அப்படின்னா, பெருமாளை பற்றி மேலும் மேலும் எப்படி தெரிஞ்சுக்கணும், அருள் செயல் எப்படியா சந்த முடிக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு ஆட்டிடியூட் இருந்தது. எப்படி நான் பெருசும் ஒன்றும் காலேஜில் படிக்கலை. அதுக்கப்புறம் வேலை, ஒரு நல்ல வேலை கிடச்சிது. அமெரிக்காவில் ஒரு 4 வருஷம் வேலை பார்க்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு மேற்கொண்டு இங்கே வந்துட்டேன். ஆனால் நான் வேலை பண்ண இடம், அங்கே சிடிஓ, சிஇஓ எல்லாமே ஐஐடி கிராஜுவேட்ஸ். என் கலீகில் ஒருத்தர் கூட ஐஐடி கிராஜுவேட் தான். அங்கே அவர்களோட வேலை பண்ணும் பொழுது நான் ஸ்கூலில் என்ன மென்டாலிட்டியை எழுந்திருந்தேனோ, இந்த ஒரு லேட்ரல் திங்கிங், இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், இதை பற்றி ரொம்ப கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தேன் ஸ்கூல் டேஸில். அந்த மென்டாலிட்டியோட நான் வேலை பண்ணலை. வேலை பண்ணும்பொழுதே என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு டிவைஸ் டிரைவர் ப்ரோக்ராமராக இருந்தேன், கர்னல் ப்ரோக்ராமராக இருந்தேன், ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டாக இருந்தேன். ஸோ பெட்டாபைட் கணக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கூட டிசைன் பண்ணியிருந்தோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு நுட்பமான வேலை, அதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணுறதோ, இல்லாட்டி அல்காரிதம் அதை எழுதி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது என்னுடைய அந்த லேட்ரல் திங்கிங், அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்பட்டன. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது, ஏன் இப்படி தான் பண்ணணுமா, வேறு மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் வேலையில் அந்த மாதிரி கவனம் செலுத்தினேன்.
அதற்கு பிறகு தான் ஒரு மொத்தம் 4 வருஷம் அமெரிக்கால இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு 7 வருஷம் 7.5 வருஷம் மொத்தம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சம்பிரதாயத்த நல்லா ஆழமா படிக்கணும் அப்படின்றதுக்காக வேலைய விட்டுட்டேன். சம்பிரதாயத்த படிக்கணும் அப்படின்னா முக்கியமா எம்பெருமானாருக்காக ஸ்ரீபாஷ்யம் படிக்கணும். அதான் என்னுடைய கோலாக இருந்தது. ஸ்ரீபாஷ்யம் படிக்கணும் அப்படின்ற கோல் வச்சுண்டு ஸ்ரீபாஷ்யத்தை படிக்க முற்படும் பொழுது தான் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு தெரியவே வந்தது. ஸ்ரீபாஷ்யம்ன்றது நேரா படிக்க முடியாது. அதற்கு தர்க்கம், மீமாம்சா, வியாக்கரணம் இந்த சாஸ்திரங்கள்லாம் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்றது அப்பதான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை நல்லா தீர்க்கமா நல்லா ஆழமா படிக்க ஆரம்பிச்சேன். சாஸ்திரத்தை படிச்ச பிறகு என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆராய்ச்சி திறமையோட தான் எனக்கு பார்க்கறதுக்கு வரதே ஒழிய, எடுத்தோம் கவுத்தோம் மேலோட பார்க்கறது அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட் அதை அறவே விட்டு போயிடுது. என்ன ஒரு விஷயமாக இருக்கட்டுமே, அகத்துல ஏதாவது ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட, யாரிடத்துலயாவது பேசும்பொழுதும் கூட, இந்த சாஸ்திர வாசனை என்ன பண்றது அப்படின்னா, பல தசைகள்ல யோசிக்க தான் வைக்கிறதே ஒழிய, ஏதோ ஒரு விஷயத்த நம்போ ஏதோ ஒரு விதமா மட்டும் அப்ரோச் பண்றோம் அப்படின்ற மென்டாலிட்டியே போயிருது. அந்த லேட்டரல் திங்கிங் அப்படின்றது ஒரு இன்னஹரண்ட் குவாலிட்டியாகவே வந்துருது. இப்போ யோசிக்கிறேன், நான் ஒருவேளை ஸ்கூல் டேஸ்ல எனக்கு சாஸ்திர கல்வி இருந்ததே என்றால், ஆஃபீஸ் டேஸ்ல எனக்கு என்ன ஒரு அந்த லேட்டரல் திங்கிங் ஆனது கொஞ்சம் கிளர்ந்து எழுந்ததோ, அது ஸ்கூல் டேஸ்லயே நன்றாகவே உஜ்வலித்து இருந்திருக்கும். சாஸ்திர படிப்பு இருந்ததே என்றால். ஸோ இதுதான் அந்த சாஸ்திர படிப்பினுடைய ஒரு ஏற்றம். நம்ம வந்து பல திசைகள்ல யோசிக்க வைக்கும். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் இதே தான். ஸ்கூல் படிப்பை காட்டிலும் காலேஜ் படிப்பு கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அங்க இன்னுமே இந்த சாஸ்திர படிப்பானது ஹெல்ப் பண்ணும். அதே ஆட்டிட்யூடோட அவர்கள் ஒர்க் பிளேஸுக்கு போனார்கள் என்றால் கண்டிப்பா பெனிஃபிஷியல் தான். அவர்களுக்கு வந்து இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், லேட்டரல் திங்கிங் அப்படின்றது வந்து ஒரு செகண்ட் நேச்சராகவே இருக்கும். இது அன்றாட வாழ்க்கையில, எஜுகேஷன்ல, ப்ரொஃபஷன்ல சாஸ்திரம் தரக்கூடிய ஒரு பெருத்த பயன். இதற்கு பிறகு இந்த மாதிரி பசங்கள் ஜீவனத்துக்காக நன்றாக ஸ்கூல் படிப்பு படிச்சு, அதற்கப்புறம் ஏதோ ஒரு நன்றான வேலைய பார்த்த பிறகு இவர்களுக்கே ஒரு 35, 40லயே தோன்ற வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இப்படி அலையறோமே, என்ன பர்ப்பஸ் இந்த வாழ்க்கைக்கு? அப்படின்றது தோன்ற வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த மாதிரி பசங்கள் இப்ப சின்ன வயசுலயே ஓரளவுக்கு ஆழ்வாருடைய அருள் செயல்கள்ல சம்பந்தம் கொண்டவர்களுக்கு நிச்சயமா சீக்கிரமே தோன்ற வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரே கதி என்ன? சம்பிரதாய கிரந்தங்கள் தான். ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் தான் ஒரே கதி. அந்த அருளி செயலுடைய அர்த்தங்களை அறிய வேண்டும் அப்படின்னு வரும் பொழுது, வேலையெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டு சம்பிரதாயத்துக்குள்ள ஆழமா இறங்கணும் அப்படின்னு வரும் பொழுது, அப்போதான் இந்த சாஸ்திரத்தினுடைய பயனானது நன்றாகவே உணர முடியும். அருளி செயலுடைய வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாம் சாஸ்திர வல்லுநர்கள் இல்லையா? அப்போ என்ன ரீதியில ஆச்சாரியர்கள்லாம் யோசிச்சிருக்கார்கள்? ஒரு ரகசிய கிரந்தம் எழுதணும்னா என்ன ரீதியில யோசிச்சிருக்கார்கள்? அருளி செயல் வியாக்கியானங்கள் எழுதணும்னா என்ன ரீதியில யோசிச்சிருக்கார்கள்? அப்படின்றத நமக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். சாஸ்திர படிப்பு இருந்ததே என்றால். அப்போ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. சாஸ்திரத்தை படித்தோமே என்றால், ஸ்கூல் எஜுகேஷன் தொடங்கி நல்லபடியா வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துக்குள்ள ஆழமா இறங்கும் பொழுது, கை கொடுக்கிற அளவுக்கு அது வரையிலும் சாஸ்திரமானது நமக்கு எல்லாவித பயன்களையும் பெற்றுக் கொடுக்கும். இந்த சாஸ்திர படிப்புக்கு ஆல் ஆர் இன்வைட்டட். எல்லாருமே வரணும். என்ன பேரியரும் கிடையாது. பர்த் பேஸ்டு பிறவி வச்சுட்டு என்ன பேரியரும் கிடையாது. எல்லாருமே வர வேண்டும். இந்த சாஸ்திர எஜுகேஷனுடைய ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். சின்ன வயசுலேயே படித்தோமே என்றால், எல்லா விதத்திலையும் நம்மளுடைய ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இது உடலாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த வீடியோவில் இது கொஞ்சம் சற்றே காம்ப்ளெக்ஸான விஷயம். அடுத்த வீடியோவில் சொசைட்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த சாஸ்திர படிப்பானது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுல என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். அதற்கு பிறகு தர்க்க சாஸ்திரம்னா என்ன, மீமாம்சா சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு ஸ்ரீஹரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அதிலிருந்து தர்க்கத்தினுடைய அடிப்படையிலேருந்து பார்த்து இந்த தொடரானது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.